ஈரோடு மாவட்டம் கீழ்பவானி பாசன கால்வாய் சீரமைப்பு பணி தொடர்பாக இந்த விவகாரத்தில் ஈரோடு ஆட்சியருக்கு ஐகோர்ட் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதில் பயனாளிகளான வேளாண் பிரதிநிதிகள் கூட்டத்தை கூட்டி அதன் முடிவை அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று ஐகோர்ட் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஈரோடு மாவட்டம் கீழ்பவானி பாசன கால்வாய் சீரமைப்பு பணி தொடர்பான விவகாரத்தில் பயனாளிகளான வேளாண் பிரதிநிதிகள் கூட்டத்தை கூட்டி அதன் முடிவை அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று ஐகோர்ட் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். விவரங்கள் என்ன ஆனந்த்? வணக்கம். கீழ்பவானி கால்வாய் சீரமைப்பு பணிகள் தொடர்பாக பயனாளிகளின் பிரதிநிதிகள் கூட்டத்தை கூட்டி முடிவை அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என ஈரோடு மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டிருக்கிறது. ஈரோடு மாவட்டம் பவானி சாகர் அணையிலிருந்து கீழ்பவானி கால்வாய்க்கு ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் டிசம்பர் இறுதி வரை 1,3500 ஏக்கர் நிலங்களுக்கு விவசாயிகளுக்கு தண்ணீர் திறந்துள்ளோம். இந்த கால்வாய் சீரமைப்பு பணிகளுக்காக 750 ரூபாய் ஒதுக்கப்பட்டு கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் பணிகள் நடைபெற்று வந்தன. இந்த நிலையில் பணிகளுக்கு தடை விதிக்க கோரி அந்த பகுதியை சேர்ந்த பாசன விவசாயிகள் சிலர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் கீழ்பவானி பாசன கால்வாய் சீரமைப்பு பணிகளுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் தடையை நீக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்திருந்தது. இது சம்பந்தமான வழக்கு உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார், நீதிபதி சுந்தரேஷ் பாபு அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இந்த பிரச்சனை தொடர்பாக சுமூக தீர்வு என சம்பந்தப்பட்ட பயனாளர்களான விவசாய பிரதிநிதிகளை அழைத்து கூட்டம் நடத்த வேண்டும் என ஈரோடு மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டனர். மேலும் அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யும்படி மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஜூலை 31ஆம் தேதிக்கு வைத்துள்ளனர்.